இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளடி மேரியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளடி மேரியோட உண்மையான பேர் என்ன அப்படின்னா, குயின் மேரி ஒன். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. ஹென்றி எட்டுக்கும் கேத்ரின் அரகான் அப்படின்ற ஒரு ஊரில் இருந்து அந்த கேத்ரினுக்கும் பொண்ணாக பிறந்தவங்க தான் இவங்க. இந்த காலம் வந்து 1553 1558 வரைக்கும் நடந்தது. என்ன பண்ணாங்க அப்படி? இங்கிலாந்துல ஏறத்தாழ ஒரு 300 புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களா எரிச்சே கொண்டுட்டாங்க. எதுக்காண்டி அப்படின்னா, இந்த பொம்பளை ஒரு கேத்தோலிக்க மதத்தை சார்ந்தவ. இவரோட அம்மாவை விவாகரத்து பண்றதுக்காண்டி கத்தோலிக்க சர்ச்சில் இருந்து பிரிஞ்சிருப்பாரு. அதனால அவமானத்திலே வளர்ந்து தனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாத மாதிரி சின்ன வயசுல இருந்தே உணர்ந்திருப்பா. அதனால ராணி ஆனதுக்கு அப்புறம் இங்கிலாண்டை கத்தோலிக்க நாடா மாத்தணும் அப்படின்ற ஒரு வெறியில இருந்திருப்பா இந்த மேரி. ஆனா புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் வந்து உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை கெடுக்கிற ஒரு ஒரு மதம் அப்படின்னு மேரி நம்பினா. அவங்கள எரிச்சு கொள்றது நல்லது அப்படின்னு நினைச்சா. ஏன் அப்படின்னா, அவங்க ஆத்மாவை நரகத்துல இருந்து காப்பாத்துறத நினைச்சா. இதை எப்படி பண்ணா அப்படின்னா, புரொட்டஸ்டன்ட் மதத்துல இருக்கிறதே ஒரு தேச துரோகம் அப்படின்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வந்துட்டா. இந்த புரொட்டஸ்டன்ட் மதத்துல இருந்து கத்தோலிக்க மதத்துக்கு யாரும் மாறல அப்படின்னா அவங்கள கைது பண்ணிடுவாங்க. அவங்கள குற்றவாளின்னு நிரூபிச்சு அவங்கள மார்க்கெட்டுக்கு எல்லாரும் வறந்து போற இடத்துல கட்டி வச்சு எல்லாரும் முன்னிலையிலையும் அவங்கள உயிரோட எரிச்சு கொளுத்திடுவாங்க. ஆனா இவ இறந்ததுக்கு அப்புறம் 1558 இங்கிலாண்டே கொண்டாட்டத்துல இருந்தது. இவளோட சகோதரி எலிசபெத் ஒன் ஆட்சியை பிடிச்சுக்கிட்டா. எல்லா சட்டத்தையும் இவ கொண்டு வந்து எல்லா சட்டத்தையும் தூக்கி போட்டா. அதுக்கப்புறம் புரொட்டஸ்டன்ட்கள் கத்தோலிக்கர்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி வெறுத்துக்கிட்டாங்க. இது முடிவில்லாம போய்கிட்டே இருந்தது. இது நடந்த பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் ஒரு விசித்திரமான சடங்கு ஆரம்பிச்சுட்டு, அதாவது இந்த மேரியோட பேரை நடுராத்திரி கண்ணாடி முன்னாடி சொன்னா அந்த மேரி வந்துருவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இது சொன்னவங்க சில பேருக்கு அது வந்த மாதிரியே ஒரு பிம்பம் ஏற்பட்டது. அது உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு சின்ன கதை தான். ஆனா இந்த கதைக்கு பின்னால ஒரு நிறைய பாடங்களை நம்ம கத்துக்கலாம். மேரி இவ்வளவு கொடூரமான ஒரு ஆளா மாறினதுக்கு அவளோட சின்ன வயசுல நடந்த அந்த சம்பவம் ஒரு முக்கியமான காரணம். ஆனா அதுக்காண்டி நம்ம அவ பண்ணதெல்லாம் சரி அப்படின்னு ஏத்துக்க முடியாது. நான் கஷ்டப்பட்டேன் அதனால எல்லாரையும் கஷ்டப்படுத்துறேன் அப்படின்றது வந்து ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு காரணம். மதம் எவ்வளவு ஆபத்தானது அப்படின்றதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். என் மதம் தான் உசந்தது, என் மதம் மட்டும்தான் உண்மை அப்படின்னு ஒரு கொள்கை வரும்போது வன்முறை வந்து தவிர்க்க முடியாததா மாறிடுது. அதை கேள்வி கேட்கறவங்க எதிரியா பார்க்கப்படுறாங்க, அழிக்கப்படுறாங்க. இது போக உயிர்களை உயிரை மதிக்காம அது ஒரு பொருள் மாதிரி நினைச்சதுனால விளைவுதான் இப்படி நடந்தது. நான் வந்து ஒரு பெரிய நல்லதுக்காண்டி இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்றது, அவங்களாம் மனுஷங்களே கிடையாது, அவங்களாம் வாழ தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி மனநிலை இருந்ததுனாலதான் இந்த மாதிரி பண்ண தோணும். இது போக பாதிக்கப்பட்டவங்க அந்த வெறுப்பால மறுபடியும் கத்தோலிக்கர்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இது ஒரு முடிவில்லாத வெறுப்பை தூண்டிக்கிட்டே இருக்கும். வெறுப்பு, வன்முறை, சண்டை இது எல்லாமே அதிகமான வெறுப்பு வன்முறையை தூண்டிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு தான் அரசாங்கங்கள் சட்டம் நீதின்னு சொல்லி கொஞ்சம் அமைதிப்படுத்துற மாதிரி சில விஷயங்களை வச்சிருக்காங்க. இது போக வரலாறு திருச்சி 2 பக்கத்துல உள்ளவங்களும் மாறி மாறி அவங்க சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி மேரி ஒரு நல்ல பொண்ணாவும் கெட்ட பொண்ணாவும் காமிச்சிக்கிறாங்க. இது இன்னும் கொஞ்சம் வெறுப்பு தூண்டுது. 500 வருஷத்துக்கு அப்புறமும் இதுக்கு தீர்வு என்ன அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, உலகத்தோட வரலாற நடந்ததை அப்படியே எல்லாருக்கும் தெரிவிக்கணும். அது நல்லதோ கெட்டதோ என்ன நடந்ததோ அதை அப்படியே காமிக்கணும். வரலாறு திருச்சி நான் தான் நல்லவன் மற்றவங்க எல்லாம் ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு காமிக்கிறதா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். இது உலகத்துல இருக்கிற எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் ஒரு பாடமாக இருக்க வேண்டியது. உலகத்தோட எல்லா தத்துவங்களையும் கம்பேரிட்டிவ் எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சு எல்லாருக்கும் அறிவை புகட்டணும். இது போக சமூக நல்லிணக்கம் வேணும். இது உள்ளூருக்குள்ள இருந்தே ஆரம்பிக்கணும். ஒருத்தரோட திருவிழாவுக்கு இன்னொருத்தர் போறது, ஒருத்தர் சாப்பாடு பரிமாறிக்கிறது, திருவிழாவை கொண்டாடிக்கிறது, இந்த மாதிரி சமூக நல்லிணக்க விஷயங்கள்லாம் செய்யணும். எல்லா மதத்துக்காரங்களும் அப்பப்போ ஒன்று சேர்ந்து அவங்களோட மதத்தோட கொள்கையை பற்றி பேசி தீர்த்துக்கணும். அவங்களோட மதத்தில் இருக்கிறவங்க வன்முறையை தூண்டாத மாதிரி, வன்முறையை பண்ணாத மாதிரியும் ஒரு உடன்படிக்கை பண்ணி அதை அந்தந்த மதத்துக்காரங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும். இதுபோக மீடியாவும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த நேரத்தில் வன்முறையை தூண்டுறதுல மீடியாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. முக்கியமாக சோசியல் மீடியா. எல்லா சோசியல் மீடியா கம்பெனியும் வன்முறையை தூண்டுனா நல்ல என்கேஜ்மெண்ட் ஆகும் அப்படின்னு நல்ல வன்முறையை தூண்ட அனுமதிச்சுட்டு இருக்காங்க.
ஹிந்துக்களுக்கு எதிராகவும், இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும், கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும், யூதர்களுக்கு எதிராகவும், சீக்கியர்களுக்கு எதிராகவும் வன்முறையை தூண்டி விடுறதுக்கு ஒரு சமூக வலைதளம் ஒரு வழியாக இருக்கு. அரசாங்கம் இதை தடுத்து நிப்பாட்டணும். உதாரணத்துக்கு இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை இல்லையா, 1000 பேர் இறந்துட்டாங்க. ஆனால் அதை வச்சு நல்ல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு அவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. யூதர்கள் அப்படி, யூதர்கள் இப்படி அப்படின்னும், முஸ்லீம்கள் அப்படி, முஸ்லீம்கள் இப்படின்னும் சொல்லி வெறுப்பு தூண்டி விட்டு, இது போக தனிநபர் வெறுப்பை மத வெறுப்பாவோ இன வெறுப்பாவோ எடுத்துக்க கூடாது. ஒருத்தர் பிரச்சனை பண்ணா அவரோட ஜாதி என்ன, அவரோட மதம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி மொத்த மதத்தையும், மொத்த மதத்துக்காரங்களையும், மொத்த ஜாதிக்காரங்களையும் வெறுக்கிறது சரியான ஒரு போக்கு கிடையாது. இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி செய்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு இல்லாமல் எதிர்மறையான செய்திகளையும் பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையில் இஸ்ரேலுக்கு எதிராக நிறைய செய்தி நிறுவனங்கள் நிறைய செய்திகளை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இஸ்ரேலோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படி தெரிஞ்சாதான் அவங்கள பற்றி நமக்கு தெரியும். இது போக சில கிறிஸ்தவ செய்தி நிறுவனங்களில் கிறிஸ்தவர்கள்லாம் பயங்கரமாக கொடுமைப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சில செய்திகள்லாம் வரும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹிந்து பத்திரிகையை வாசித்தாதான் தெரியும். ஹிந்து பத்திரிகையில் முஸ்லீம்கள்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் வரும். அதை பற்றின உண்மையான தெரிஞ்சுக்கணும்னா முஸ்லீம் பத்திரிகையை பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி எதிர்மறையான செய்திகளை பார்த்தா தான் உண்மை என்ன அப்படின்றது தெரியும். இதில் மற்ற மதத்தோட கொள்கை என்ன அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு யார் மேலேயாச்சும் மத வெறுப்போ இன வெறுப்போ மொழி வெறுப்போ இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு முதல்ல யோசிச்சு பாருங்கள். இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை நடந்தது. அதில் இங்கே இருக்கிற முஸ்லீம்களை நம்ம வெறுக்க வேண்டியது ஏதாச்சும் தேவை இருக்கா, இல்லை இங்கே இருக்க வேண்டிய யூதர்களை நம்ம ஏதாச்சும் வெறுக்க தேவை இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. முக்கால்வாசி பேர் உலகத்தில் அமைதியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. எங்கேயோ நடக்கிற பிரச்சனைக்காண்டி காரணம் இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வெறுக்கிறது சரியான போக்கு கிடையாது. இந்த மாதிரி மத வன்முறையை தூண்டும் போது அரசாங்கம் கடுமையான சட்டம் கொண்டு வந்து நிப்பாட்டணும். முக்கியமாக அரசியலுக்கும் மதத்துக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. அதுதான் செக்குலாரிசம்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த மேரி டூடோர் சின்ன வயசுலேயே பாதிக்கப்பட்டதுனால தான் இந்த மாதிரி வன்முறையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கா. அவள் கடைசியில் தனியாக இறந்து பெருசு எந்த அன்பையும் பார்க்காம ஒரு கொலகாரியாக வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கா. புரொட்டஸ்டன்ட்டுகளும் கத்தோலிக்கர்கள் மேலே வன்முறையாக இருந்தது தவறான விஷயம்தான். அதுக்கப்புறம் கத்தோலிக்கர்கள் மறுபடியும் தாக்குவாங்க. அதுக்கப்புறம் புரொட்டஸ்டன்ட்டுகள் இப்படியே மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். கொடூரத்தை பண்ணிட்டு கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறது, உண்மையை சொல்லாமல் அறகுறையான ஒரு பாதி உண்மையை மட்டும் சொல்கிறது, இல்லை பொய்யை சொல்லி ஏமாத்துறது. யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள மட்டும் தண்டிக்காம அந்த தப்பு பண்ணவங்களோட மதம் ஜாதி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவங்க எல்லாரையும் பழி வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வச்சுக்கிறது, இதெல்லாம் பெரிய தப்பு. இது நமக்கு ஒரு பெரிய பாடம். வரலாறுல நிறைய இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி வருங்காலங்களில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.